வெல்கம் டு டெக் எலக்ட்ரிக்கல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஜிட்டல் டைமர். இது வந்து பார்த்தா எல்என்டி மேக்கு. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் ஒரு 5 லீடு இருக்குது. இது எது எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இது எது மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். இந்த வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய இடத்துல அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஏரியாவில் கார் பார்க்கிங் இருக்குன்னா அங்கே வந்து இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது லைட்டிங்களோட எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு டைமர் சுவிட்ச் வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணிக்கும் ஆஃப் பண்ணிக்கும். ஈவினிங் ஒரு 6 மணி ஆச்சுன்னா ஆன் ஆகிற மாதிரியும், மார்னிங் ஒரு 5 o'clock வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரியும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அந்த டெக்கரேஷன் லைட்டு ஈவினிங்கான ஆன் ஆகிற மாதிரி அது மாதிரியும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மார்னிங் வந்து ஒரு கம்பெனியில் ஷிஃப்ட் ஆன் ஆகுது அப்படிங்கும்போது ஒரு கம்ப்ரஸர் ஆன் பண்ணுறதோ இல்லை ஒரு ஏசி வந்து ஆன் பண்ணுறது, ஒரு வாரத்தில் ஒரு 6 நாள் மட்டும் சண்டே வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்போவுமே ஆஃபில் இருக்கிற மாதிரி, மித்த 6 நாள் வந்து ஆன் பண்ணுற மாதிரி, இல்லை ஒரு குறிப்பிட்ட டேயில் மட்டும் ஆன் ஆகிற மாதிரி டேட் வரியாக வச்சுக்கலாம். டேட் வரி அப்போது திங்கக்கிழமை மட்டும் ஒரு பொருள் ஆன் ஆகணும், ஆஃப் ஆகணுன்னாலும் வச்சுக்கலாம். இல்லை வீக் ஃபுல்லாகவே ஆன் பண்ணுறதும் ஆஃப் பண்ணுறதும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மாதிரி இதை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியில் ஒரு பிரேக் டைம் இல்லை ஸ்கூல் காலேஜில் கூட பயன்படுத்தலாம். அந்த பிரேக் டைமுக்கு பெல் அடிக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி பெல் அடிக்கிறக்கும் இந்த மாதிரி டைமர் வச்சு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அந்த டைமிங் டீ பிரேக் ஒரு 12 மணிக்குன்னா 12 மணிக்கு பெல் அடிக்கும். அப்புறமாடி அது திரும்ப பிரேக் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு 5 minutes பிரேக் இல்லை 50 minutes பிரேக்னா 50 minutes பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெல் அடிக்கிற மாதிரி செட் பண்ணலாம். இதில் வந்து நிறையா ஒரு நாளைக்கே ஒரு 10 டைமிங் பக்கம் செட் பண்ண முடியும். இது எப்படி செட் பண்ணுறது, அது எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது, நிறைய இடத்துல லோடு எப்படி கொடுக்குறது, இது லோடு கொண்டு எப்படி கொடுக்குறது, ஸ்ட்ரீட் லைட்டுக்கு எப்படி கொடுக்குறது, ஒரு பெல்லுக்கு எப்படி கொண்டு போய் கொடுக்குறது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். 30 வோல்ட்டு சிங்கிள் ஃபேஸில் வேலை செய்கிறது. அதே மாதிரி 3 லீடு பாயிண்ட் இருக்கும், அதாவது பவர் லைன் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க 230 வோல்ட்டு. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 15, 16, 18 இருக்கும். அதாவது 15, 16 வந்து பார்த்துட்டிங்கன்னா என்சி இங்கே இருக்கும். 15, 16 வந்து என்சி, 18ங்கிறது வந்து என்ஓ. இதில் இப்போ இது வந்து கான்டாக்டரு, அதாவது என்ஓ கான்டாக்டரில் எவ்வளோ லோடு கொடுக்கலாம், என்சி கான்டாக்டரில் எவ்வளோ லோடு கொடுக்கலாங்கிறது சொல்லியிருக்காங்க. அதாவது என்ஓ பாயிண்ட்டில் நீங்கள் லோடு கொடுத்தீங்கன்னா, அதாவது 15 கொடுத்து 18 எடுத்தீங்க அப்படின்னா, அப்படி கொடுத்து லோடு கொடுத்தீங்க அப்படின்னா 16 amps வரைக்கும் டைரெக்டாக லோடு கொடுத்துக்கலாம். அப்படி இதுக்கு மேலே லோடு அதிகமாக போகுது அப்படின்னா நீங்கள் ஒரு கான்டாக்டர் வச்சு அது மூலிமா கண்ட்ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஆம்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி என்சி வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதாவது 15 கொடுத்து 16 எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5 amps வரைக்கும் தான் லோடு கொடுக்கணும். அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா இது வந்து ரிலே வந்து தாங்காது. அதுக்கு மேலே நீங்கள் லோடு கொடுக்குறதா இருந்தால் பட்சத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டிய இதுலேருந்து இந்த அவுட்புட் எடுத்துக்கொண்டு போய் ஒரு கான்டாக்டரில் கொடுத்து கான்டாக்டர் மூலிமா அந்த லோடை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நீங்கள் எவ்வளோ வேணாலும் லோடு கொடுத்துக்க முடியும். முதல்ல வந்து இது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இது வந்து பவர் கட் ஆச்சுன்னா ஒர்க் ஆகாமல் போயிடும், டைமிங் மாறிடும் அப்படின்லாம் இல்லை. இது இன்பில்டாகவே பேட்டரி இருக்குது. இப்போ நான் வந்து எந்த கனெக்ஷன் கொடுக்காமே இது தான் ஆன் ஆகும். இந்த இன்பில்டு பேட்டரியை வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி இருக்குது, 5 வருஷத்து வரைக்கும் வாரண்டி இருக்குது. இல்லை போர்டுலேயே இன்பில்டு பேட்டரி. எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். இந்த ரீசெட் பட்டன் இருக்குங்களா, இதை வந்து அதோட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன் ஆயிரும். இப்போ ஆன் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த கிளாக் ஆன் பண்ணணும். ரீசெட் பட்டன் அழுத்திட்டு கிளாக் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிக்கும். இல்லை டேரெக்டாக நீங்கள் இதை அழுத்தினீங்கனாலும் ஆன் ஆகிக்கும். நான் ரீசெட் எதுக்கு பண்ணேன்னா ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி பார்த்துருந்தேன், அதனால் அதை ரீசெட் பண்ணி அழுத்திட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு டோட்டலாக ரீசெட் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம தான் டைம் செட் பண்ணணும். டைம் எப்படி செட் பண்ணுறதுன்னு இந்த பட்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கன்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து ரீசெட் பட்டன், இது வந்து ப்ரோக்ராம் பண்ணுற பட்டன். இது வந்து ரீசெட் பட்டன், இது ப்ரோக்ராம் பட்டன். இது வந்து டேட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும், மண்டே சண்டே அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இது வந்து ஹவர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இது வந்து மினிட்ஸு சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டனு. இது வந்து ஆன் ஆஃப் வந்து எப்படி பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இண்டிகேஷன் லைட்டு. இப்போ வந்து லோடு ஆனில் இருக்குது அப்படின்னா என்ஓ பாயிண்ட் வந்து என்சியாக மாறிடுச்சு அப்படின்னா இந்த லைட் எரியும், அதுக்காக தான் இந்த லைட்டு. அதுக்கப்புறம் இது வந்து கிளாக் வந்து செட் பண்ணுறது, டைம் செட் பண்ணுறது. கொஞ்சம் நேரம் இது யூஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக பவர் சேவிங் மூலியம்காக இது வந்து ஆஃப் ஆகிக்கும். எதுக்காகனா அது பேட்டரியோட லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. நான் மாதிரி ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா அது 1 நிமிஷம் ஆகிருக்கு. அது ஆன் டைமிங் பாட்டு ஓடிட்டே தான் இருக்கும். பவர் கட் ஆயிடுச்சுனாலும் இந்த அதாவது வந்து இதோட பவர் சப்ளைவே கட் ஆனாலும் இந்த பேட்டரியில் வந்து இதில் டைமிங் வந்து ஓடிட்டே தான் இருக்கும், பிரச்சனை கிடையாது. என்ன இதில் பவர் சப்ளை இருக்கும்போது அந்த லைட் எரியும். இதே யூபிஎஸ்சில் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் லைட்டாக இருந்தாலும் நீங்கள் இல்லை வேறு எந்த லைட்டு ஒரு கார் பார்க்கிங் லைட் கொடுத்துருந்தீங்கன்னா அப்படின்னாலும் அது பாட்டுக்கு எரியும், இல்லைன்னா ஆஃப் ஆகிரும் கரண்ட் போயிடுச்சுன்னா. அவ்வளோதான். இப்போ வந்து இதை எப்படி ஆன் பண்ணுறது, ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு சொல்லி முதல்ல நம்ம வந்து டைம் செட் பண்ணுறது பார்த்தலாம். டைமில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டேட் செட் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். முதல்ல அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டைம் சிம்பிள் இருக்கு இல்லைங்க, இந்த பட்டன் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த டேட்டுங்கிறத சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணால் மாறும். பார்த்திங்கன்னா சாட்டர்டே, சண்டே, மண்டே இப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் டேட்டு. நமக்கு வந்து இன்றைக்கி வந்து சண்டே, அதனால் நான் வந்து
சண்டேவை செட் பண்ணிட்டேன். சண்டேவில் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹவர்ஸுக்கு அதே மாதிரி தான் இந்த கிளாக் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு ஹவர்ஸுங்கிற பட்டனை வந்து ஹெச்சுங்கிற பட்டனை அழுத்தணும். இப்போ வந்து ஒரு 5 மணி ஆக போகுது. அதனால் 1 2 3 4 5 மினிட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 வச்சுக்கலாம். 5 வச்சுட்டேன். அதாவது இன்றைக்கி வந்து நான் டைம் செட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா டைம் மட்டும் செட் பண்ணிக்கிறேன். 5 நான் வந்து சண்டே டேட்டு 5 டைம் செட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏஎம்மா பிஎம்மாங்கிறது நீங்கள் மாற்றிக்க முடியும். அது எப்படி பண்ண முடியும்னா, அதாவது ஏஎம் பிஎம் செட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருவோம். அது வந்து இந்த கிளாக் பட்டன் இருக்குல்ல, அதை அழுத்திட்டு இந்த மேன் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், இதை அழுத்தினீங்கன்னா ஏஎம் மோடு மாற்றிக்கலாம். இல்லைன்னா 24 ஹவர்ஸ் செட்டிங் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இது வந்து 24 ஹவர்ஸ்லேருந்து இப்போ ஏஎம் மாற்றிட்டு இது வந்து 24 ஹவர்ஸ். இப்போ நமக்கு வந்து ஏஎம் பிஎம் ஹவர்ஸ்லேயே வச்சுக்கலாம். அதனால் அதை பட்டன் அழுத்தி இந்த கிளாக் பட்டன் அழுத்தி இதை அழுத்தி ஏஎம் செட்டிங் வச்சுட்டேன். இன்றைக்கி 5 மணிங்கிறது மார்னிங் 5 மணி இல்லை, இப்போ ஈவினிங் 5 மணி. அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா மறுபடியும் அதை கிளாக் பட்டன் அழுத்தி பிடிச்சிட்டு ஹவர்ஸ் அழுத்தினோம்னா மாறிட்டே வரும். 12 மணிக்கு மேலே பிஎம் மாறிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து 5 மணி நான் வச்சிட்றேன். சாரி, தாண்டி போயிட்டேன். இப்போ வந்து பிஎம் 5 6 ஆச்சு, சண்டே டேட் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணுறோம். ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். ப்ரோக்ராம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பட்டன் இருக்கும், அதை அழுத்தினீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் செட்டிங்ஸில் வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்க வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போனனால பார்ட் 2 உங்களுக்கு போட்டிருக்கேன். அது நாளைக்கு ஈவினிங் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். மறக்காமல் அதையும் பார்த்துங்க. தேங்க்யூ.